கொண்டை மேலே ஒரு கொண்டை வேலை செய்யும்போது அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கடம்பா ஆட்டோ பஸ் எப்படி வேணாலும் சொல்கிறவங்க இருக்கீங்க. இது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேனு, ஒரு கரண்டி, உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கும் வச்சுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு இவரை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டேன், இருந்தாலும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இவர் நல்லா வடிகட்டணும். வடிகட்டி மஞ்சத்தூள் பெசரிட்டுருவேன் நான் போட்டு. ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், சால்ட்டு, இது இந்த ஜாருக்கு போட்டுடலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். தக்காளி நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் தக்காளி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு தக்காளி சேர்க்கலாம், இல்லை அரை தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் தான் மஸ்ட்டு. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இவர் செய்கிறதுக்கு இதுதான் இன்க்ரீடியன்ட். இப்போ போகலாமா? இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வடிச்சு விட்டுருக்கேன். வச்சுட்டு லைட்டர், நம்ம வீட்டில் இந்த சிசரும் லைட்டரும் கிச்சனில் நான் இல்லாமல் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியாது. வச்சுட்டேன். இதில் தண்ணி மட்டும் வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. அவங்க ஏற்கனவே ஐஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க தண்ணியில், ஸ்விம்மிங் பூல் அடிக்கிற மாதிரி. இதில் நீங்களும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு தான் ரெடி ஆகும், ஒரு நாள் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இப்போ தான் சமைக்கிறோன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சும்மா கையிலேயே சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு வரும். கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட, ஸ்பூன் அளவுலாம் தேவையே கிடையாது. நான் அப்படி தான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். இந்த அளவா, இத்தனை ஸ்பூனா, அது வந்து மண்டைக்கு ப்ரெஷர் ஆகிடும். கையில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டே இருக்கிறதுக்காட்டியும் அந்த கடமாவு வந்துட்டு ஊற வைக்கிற ப்ராசஸ், ஊற வச்சதை வந்துட்டு பிளேட்டில் எடுத்து வைக்கிற ப்ராசஸ் பார்த்துலாம். ஆனியனை போட்டுட்டு போய் பார்க்கலாம். வடிச்சு செதங்க, சவுண்டே காணுமே. என்ன சூடாகுது ஆனால் இல்லையா புரியலையே எனக்கு. நனலில் தான் நிற்க முடியல என்னால். மழை டைம்லாம் அழகாக நிற்கலாம், இதமாக இருக்கும். வெயில் காலத்தில் வச்சு தள்ளுது. கொஞ்சமாக இது தூக்கிட்டு போயிருக்குன்னு, இதுதான் மழை. நல்லா அடி கொண்டு பார்த்தா ஒன்றும் காணும். இன்றைக்கான கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருக்குது, வெளில போக முடியுது. ஆனியன் போட்டுக்கலாம். ஒருத்தர் மிஸ்டாக்கில் போட்டார். கருவேப்பிலை, வதக்கிட்டு தக்காளி கூட போய் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வதங்க தான் லேட் ஆகும். வெங்காயம் வதங்கிடும். போட்டாச்சு. இது வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் வதங்கிடும். உங்களுக்கு சிலிண்டரும் கட்டுப்பாடு இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது. நான் பேசிட்டு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன போட வேண்டியது, என்ன போடுறதுக்கெலாம் இஞ்சி பூண்டு வேணும். அவர் ஜாரில் போடுறேன், சரியாக இருக்கும். திரும்பி எடுத்து கையிலே தள்ளிட்டேன். எப்போவுமே வீட்டில் ஒரு உரம் இருக்கணும்.
கத்திவாடா கண்ணாலே ஜாடை காட்டு தங்கமே தங்கமே என்னோட தங்கமே. வதங்கட்டும், வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம பாருங்க வடிகட்டி வச்சாச்சு. அதை நான் காட்டுறேன். தண்ணி இருக்கு பாருங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சரிங்களா, வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள். ஃபோன் எங்கே வைக்கிறது? இப்படி வச்சுக்கலாம். கூப்பிட்டு தாங்க இடம் கிடைக்க மாட்டேங்குது சரியா. தண்ணி வடிகட்டிட்டு வந்துடும். தண்ணியை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டிட்டேன். இந்த புளி வடிகட்டுறதுலாம் போட்டு கூட வச்சுட்டிங்கன்னா கூட தண்ணி இருந்துடும் நல்லா. ஆனால் இவங்களில் தண்ணி இருக்கக்கூடாது, இவங்களே தண்ணி விடுவாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த வதங்கத்தில் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட இது சேர்க்க விட்டால் கழுவிடுவாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு செய்கிற மாதிரி இருந்தால் அரை இஞ்சி, ஒரு முழு பூண்டில் அரை பூண்டு போட்டுக்கோங்க. இல்லை அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா பெரிய இஞ்சி 2 பல்லு பூண்டு கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் இருந்துச்சு இந்த கையாலேயே எடுத்து கட் பண்ணிப்போம். இது அவசரமாக சமைக்கிறதுனால இதெல்லாம் நான் பிளேட்டுக்கு மாற்றலை. இல்லைன்னா இல்லை கொஞ்சம் அரைச்சது எல்லாமே ஒரு தட்டில் தனியாக மாற்றிட்டு நான் பண்ணியிருப்பேன். இது சாப்பிட்றதுக்காக சமைக்கிறேன், அதனால் அரிசி ரெடியாக இருந்துட்டேன். சாதம் முடிச்சாச்சு, ரசம் முடிச்சாச்சு. இவங்களை பண்ணிட்டா சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா கிரேவி, தொக்கு இது வேணாலும் சொல்லலாம். சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லாயிருக்கும். வறுவல் நான் பண்ணி தரேன். ஒரு நாள் இவரை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வறுவல் பண்ணி தரேன். அவரே இப்போ வறுக்க சொன்னார், என்னால் முடியாதுப்பா அப்படின்னுட்டேன். நான் வறுக்கிறது தவா ஃப்ரை தான் பண்ணுவேன். இந்த நிறைய எண்ணெய் வச்சு போட்டோன்னா நல்லா வெடித்து செதுரும். தவா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த உடம்பு மட்டுமே பண்ணுங்கள். தலை அந்த கண் இருக்கிறதுனால டப்பு டிப்புன்னு வெடிக்கும். பண்ணியிருக்காங்க அப்படியே இப்படி வந்துடும். இல்லை மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதில். பார்த்தீங்களா, அவ்வளோதான். கை கழுவிட்டு மாற்றிடலாம் அந்த இடத்துக்கு. பார்த்தீங்களா, ஊற்றின ஆயில், அதில் இருந்த ஆயில் கொஞ்சம் திரிஞ்சு வந்துருக்குல, இந்த அளவுக்கு தான் ஆகணும். அதுதான் வதங்குது. கன்சிஸ்டன்சி அப்படியே இப்படி வாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், காட்டுறேன். யார் தெரிகிறதா? நல்லா கிட்ட பாருங்க. அன்னபூர்ணி படம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஆனால் நான் ஆசைப்பட்ட ஒரு 3 நாள்லேயே
பேப்பரில் வந்தாங்க, நியூஸ் பேப்பரில். மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரில் எனக்கு வந்துடுறாங்க. பார்க்க அவ்வளோ லட்சணமாக அழகாக இந்த வீடு வந்தோன்னே அந்த டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வீடு வேணா எடுத்து ஒட்டி வச்சுட்டேன். அன்னபூர்ணி இருக்காங்களே, நான்வெஜ் செய்கிறீங்களே, அதெல்லாம் நான் வந்துட்டு அன்பே சிவம் தான். அன்பே சிவம். நான் அன்பாக தான் அவங்கள ஒட்டி வச்சுருக்கேன். அசைவும் சாப்பிடுவோம், செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டோம். செவ்வாய்க்கிழமை நான் விட்டுட்டேன். சரிங்களா? வீட்லேயும் செய்ய மாட்டோம், எனக்கு நான் விட்டுட்டேன். 6ஆம் வாரம் அதில் தீபம் போட வேண்டியது இருக்குது. 5 வாரம் நல்லா போட்டு முடிச்சிட்டேன். இருக்கிறத வச்சு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். 6ஆம் வாரம் போடணும். எந்த கடவுளுமே வந்துட்டு நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து அப்படி சொல்லலை. அற்புதங்கள் தான் செய்கிறாரு. படுற கஷ்டத்தை பார்க்குறாரு, கூட இருந்து பார்க்குறாரு. கஷ்டம் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகிறத வந்து தடுத்து விடுறாரு போல். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டம் கொடுக்குறாருன்னா பெருசாக ஒன்று நடக்கிறத தடுத்து விடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான். இவர் வேறு கால் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, பாப்பா சொப்பில் வந்த டீஸ்பூன் தான். ரொம்ப காரமாக இருக்குது, அதனால என்னோடய ஸ்பூன் கூட நான் போடலை. இதுவே நமக்கு ஓகே அளவு தெரியுது அப்படின்றதுக்காக. பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் இருந்தால் நான் வீட்டில் அரைச்சி வைப்பேன், தீந்து போச்சு. அதனால் ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் அவரை. அது வந்து பெப்பர் நம்ம வந்துட்டு நல்லா கொதிக்கும் போது கூட லாஸ்ட்டாக போட்டு இறக்கிக்கலாம். சரிங்களா? இது வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குது. காரமாக கொஞ்சம் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி போட்டு பச்சை வாசனை போட்டோன்னே கடமா போட்டுக்கலாம். எப்படி தண்ணி விடுவாங்க பாருங்கள் இவங்க ஃப்ரெஷ்ஷானவங்க தான். அதுக்கே தண்ணி விட போகிறாங்க. ஏன்னா நம்ம மீன் வாங்கும்போது தான் வாங்கிட்டு வந்ததுங்க. சமைக்காது நம்மளோட தப்பு தான். மீன் செஞ்சதுனால நான் செய்யலை, அதோடு இன்றைக்கி தான் செய்கிறேன். கடமை போட்டுட்டோம். இது வதங்கினா வந்துட்டு சும்மா கொஞ்சம் தான் வரும். சரிங்களா? இவங்களாம் வதங்கிட்டா இவங்களாம் வந்து வதங்கிட்டா சுருங்கிடுவாங்க. பார்க்க தான் பல்காக தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, இது நல்ல சைஸ் தான். நமக்கு கிடச்சிருக்கு, பெரிய விஷயம். இது சொல்லுவாங்க பாரு, நாகூர் பிரியாணியாக உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும் தான் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்ச பொருள் தான் இதெல்லாம். அரிய பொருட்கள் சீசன் டைமில் தானே கிடைக்கும், எல்லா டைம்லையும் கிடைக்காது. மாங்காய், மாம்பழம், இந்த கடம்பா, நெத்திலியில் பெரிய சைஸ் நெத்திலி அதுதாங்க கிடைக்கல. அது கிடச்சா நெத்திலி ஃப்ரை வந்துட்டு, இல்லை மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு செய்யலாம். மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லா வகை, ஏரா, ப்ரான், நண்டு இதெல்லாம் நான் செய்வேன். மற்றது ஐட்டம் எதுவும் நான் செய்ய மாட்டேன், செய்ய தெரியாது. வெஜிடேரியனில் எல்லாம் செய்வேன். ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா கேசரி, பாயாசம். பண்டிகை வரும், விநாயகர் சதுர்த்தி வச்சுட்டா, கிருஷ்ண ஜெயந்தி வச்சுட்டா வந்துடும் நமக்கு. அப்போது ஒரு பண்டிகையில் நான் ஒரு ஸ்வீட் செய்கிறேன். மற்றபடி வீட்டில் வந்து யூஸ்வலாக நான் செய்வேன்னு பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள், ரேர் தான். இந்த பாயாசம், கேசரி அது 2 தான் ஓடும். தண்ணி விடுவாங்க அவங்களே. கால் வலிக்குது. பார்க்க கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பைசஸான மிளகாத்தூள். பெப்பர் போடுறதுனால நான் மிளகாத்தூள் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அது இருக்குது, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பெப்பர் ஆட் பண்ணிவிடுவேன். அதுதான், எந்த கடவுளும் வந்துட்டு நீ வறுத்திட்டு இருந்தலாம் சொல்லலை. இருந்தாலும் நான் சஷ்டி விரதம் போன வருஷம் தான் இருந்தேன். தேசமங்கேற்கரசி மேமோட அவங்க வீடியோ இதுவெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக பார்ப்பேன். எப்படி சஷ்டி விரதம் இருக்கணும், எப்படி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைபிடிக்கலாம். என்னை வருத்திட்டு நான் இல்லை, எனக்கு பசியே இல்லை. 6ஆவது நாள் வந்துட்டு நான் வந்து சூரசம்ஹாரம் பார்த்தேன். திருச்செந்தூரில் நடக்கிறது டிவியில் பார்த்தேன். நம்மளால் நேரில் போக முடியலனா கூட டிவியில் பார்க்கலாம், தப்பில்லை. நல்லா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எனக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு சூரசம்ஹாரமே முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் நைட்டுக்கு தான் சாப்பிட்டேன். மார்னிங் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தது தான் அன்றைக்கி எனக்கு நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நானாக பார்த்தேன், என்னையா கண்ணை சிமிட்டி பார்த்தாருன்னு. வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன கோயில் தாங்க, இப்போல்லாம் போனால் பார்க்கறதில்ல. இப்போ பார்த்தா அந்த சிலை மாதிரி தான் இருக்குது, கருப்பு சிலை மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி தான் அந்த அதிசயம்லாம். நல்லா ஒரு கண்ணை மட்டும் டப்புக்கு டப்புக்குன்னு குண்டு பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா,
வெள்ளை கலர் அந்த மாதிரி டப்பு டப்புன்னு மூடி திறந்த மாதிரியும் ஒரு கண்ணு வந்து பளிச்சுன்னு பல்ப் இருக்க மாதிரியும். நான் வந்து ஆப்போசிட்டில் பைக்கெலாம் போகும், பைக்கு வண்டியெலாம் போகும், ரோடு தான் அது. ரோட்டில் இருக்க ஒரு வள்ளி தேவையானோட இருக்க ஒரு கோயில். அந்த காலத்தில் மயில் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த கோயிலில் வீட்டுக்கிட்ட இருக்க கோயில் தான். எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போகல, கல்யாணம் ஆகி கூட போகல. போன வருஷம் சஷ்டி விரதத்துலேருந்து தான் அந்த கோயிலுக்கு போனேன். திருக்கல்யாணத்துக்கு கூடலாம் நான் இல்லைங்க, சஷ்டி விரதம் வரைக்கும் தான் இருந்தேன். திருக்கல்யாணம் போய் பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்கல, வீட்டிலே தான் சாமி கும்பிட்டேன். அது நல்லா இருந்தது. இவரு கூட இறங்கி வரல, சஞ்சனா வச்சுட்டு பைக்கில் இருந்தார். நான் தான் போய் நின்று கும்பிட்டேன். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கோம், என்னோட சேர்த்து 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஐயர்கிட்ட கேட்கலான்னு வாய் திறக்கிறோம், பேசவே முடியல. அவரும் பால் கொடுக்குறாரு, பூ கொடுக்குறாரு. அன்றைக்கி சஷ்டி விரதம் 6வது நாள் எப்படி விசேஷமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு சின்ன இடம் கோயிலாக இருந்தாலும் நல்லா ஃபேமஸாக பண்ணுவாங்க. பின்னாடி வந்து இவன் ஊதுறான், பேசும்போது தான் ஊதுவான், டிஸ்டர்ப் பண்ணுவான். நல்லா பண்ணுவாங்க, அளவு போடுவாங்க, தேர் இழுக்கிறது அப்படி சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது காட்சி. போயிட்டு அந்த பைக்கில் ஏறும்போது கூட வாய் வரல அந்த அளவுக்கு. வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் நான் பார்த்தது. நானாக பார்த்தேன் என்னையா பார்த்தாரு அப்படின்றப்போல. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே திருப்பி போனேன். அந்த மாதிரி கண்ணு திறக்கிற மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு. இல்லை அந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ணலை. கருப்பு சிலையாக தான் இருக்குது. கோயில் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேட்டிங்கன்னா கோயில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? சென்னையில் தான் இருக்குது. நம்ம பூவில் தான் நின்று சிறுவாபுரி தான் போகணும், இவங்க தான் போகணும், அங்கே தான் போகணுன்னு இல்லை. எல்லையில் இருக்கிறவர் கும்பிடுங்க, எல்லையில் இருக்கிறவர் மஸ்ட்டு. எங்கே இருந்தாலும் கடவுள் ஒன்று தானே. அவர் வந்து 6 இடத்துல ஃபேமஸாக இருந்தாலும், மலேசியாவில் கூட இருந்தாலும் முருகர் தானே, தமிழ் கடவுள் தானே. அதாவது ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் கருப்பு சிலையாக மொட்டை அடித்த மாதிரி கருப்பு சிலை, கையில் தடி, அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். திருவாபுரியே போக முடியல. மாலை வந்து வீட்டில் கழட்டிட்டோம். மாலை கழட்டி 1.5 மாதத்துக்கு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ மாலை போடுறது. திருவாபுரியே போக முடியல. இப்போ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சேனல்லாம் ஆரம்பித்து பரவாயில்ல. எனக்கு ஏதோ ஒரு வரதை தடுத்து விடுற மாதிரி தான் இருக்குது. அதை நான் கஷ்டமாக ஏற்றுக்கல. எனக்கு வரதுன்னு ஏதோ தடுத்து விடுறேன், சரி பண்ணலாம். சரிங்க, கடை மாலை ஆரம்பித்து நான் என் மனசில் இருக்கிறதுல பாதி இப்போவே இறக்கிட்டேன். சரிங்களா? எவ்வளோ தண்ணி வந்துட்டாங்க இவங்களுக்குலாம். நம்ம தண்ணி வச்சா அவ்வளோதான். நான் வந்து கிரேவியாக சாப்பாடுக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுனால ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணேன். நீங்கள் இல்லை எங்களுக்கு நல்லா இந்த பெப்பர் தவா ஃப்ரை மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தக்காளி வேண்டாம், வெங்காயமே போதும். உங்கள் தண்ணி வற்றுட்டவங்க என்னால் நிற்க முடியல. பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்குது. கரண்டி வச்சு தூக்கிடலாம், சரிங்களா? கரண்டி வச்சு இப்படி அழிக்க தூக்கிட்டேன். இந்த சமையல் செய்யாதீங்க, சரிங்களா? நான் தூக்கி எனக்கு பழக்கம். நீங்கள் துணி வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துருக்கு? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதா? ரொம்ப குக் பண்ணாதீங்க, லப்பர் மாதிரி ஆகிடும், இழுக்கிற மாதிரி. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம், நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு போதும்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன், அவர் அப்படியே கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது. நான் அதனால் இப்போ இந்த அளவுக்கு கலரி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்தோன்னே பெப்பர் போட்டு கொஞ்ச நேரம் அந்த பெப்பர் ரெடிலாம் போன பிறகு இறக்கிடுவேன், சரிங்களா? கடமா கிரேவி ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே லெமனை பிழிஞ்சு விட்டு ஆனியன் பெப்பர் தூவி அப்படியும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.